ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் விலாக்ஸ். இப்போ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நான் மேலே வீடு கட்டிகிட்டு இருந்தோம், மாடி வீடு. அதுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது ஹாலு அப்படியே தான், அந்த அளவுக்கு தான் கட்டியிருக்கோம். இந்த இது ஹாலு 2 ஜன்னல் வச்சு, இது கிச்சன். இந்த சைடு ஒரு ஜன்னல், அந்த சைடு ஒரு ஜன்னல் வச்சு அழகாக ரொம்ப காம்பேக்டாக கட்டியிருக்கோம். இது வந்து ஒரு பூஜா ரூம், ஸ்டடிங் ரூமு. இந்த சைடு ஸ்டடிங் ரூம், டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வச்சுக்கலான்னு பார்த்துருக்கோம். இது வந்து ஹாலுக்கு 2 ஜன்னல். இந்த தண்ணி டேங்கிக்கு மேலே இது பெட்ரூமுக்கு பெரிய நல்லா 10 பெட்ரூம் பெருசாக கட்டி 2 ஜன்னல் வச்சு, இது பாத்ரூம், அட்டாச் பாத்ரூம். பெட்ரூம்குள்ளே அட்டாச் பாத்ரூம் வச்சு, இப்போ வெளியே வந்தோன்னா இது வெளியே பெட்ரூம்க்கு வெளியே ஹாலுக்கு இது டோர் போட்டு, இந்த சைடு வெளியே மாடிப்படி ஏறி வந்து வெளியே வர மாதிரி. இதுதான் இப்போதைக்கு கட்டியிருக்க புது நியூ அப்டேட். இது வந்து வெளியே வந்து பால்கனி இருக்குது. அந்த பால்கனிக்கிட்ட பால்கனிகிட்ட இது ஒரு இது மாதிரி கட்டியிருக்கோம். இது எதுக்கு கட்டியிருக்கோன்னா, இது எல்லாம் அடைச்சி இது போட்டு சிமெண்ட் போட்டு அடைச்சி மேலே கான்கிரீட் போட்டு அதுக்கு மேலே தண்ணி டேங்க் வைக்க. அப்போ தான் மாடி ஃப்ளோருக்கு தண்ணி ஏறி வரணும். அதனால இவ்வளோ உயரம் கட்டி அதுக்கு மேலே பெரிய தண்ணி டேங்க் வச்சு கட்டுறதுக்காண்டி, தண்ணி ஃப்ளோ வர்றதுக்காண்டி இப்படி கட்டியிருக்கோம். அதுக்காண்டி இதுக்கு தான் மாடிப்படி ஏறி வரணும். இதுதான் வீட்டோட வியூ. இது மேலே வந்து சீட்டு தான், கூலிங் சீட் தான். அதனால் வெயில் அவ்வளோவா தெரியாது. காம்பேக்டாக கட்டியிருக்கோம். இது வீட்டு பக்கத்துலேயே மாமரம், எவ்வளோ அழகாக இருக்குது. மாமரம், வாழை மரம், அதுக்கு வந்துட்டு பூ எல்லாமே இருக்குது. உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இது வந்து இப்போ பூ காமிக்க பாருங்கள். இது வந்து எங்கள் பழைய வீட்டில் உள்ள பொருள். பீரோ, அதுக்கு வந்துட்டு மிரர் 2 பீரோ, மரப்பீரர் ஒன்று, இந்த பீரோ ஒன்று. இதுதான் இந்த வியூ காமிக்க பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. பூவு, கொய்யா மரம், சைடு வந்து கொய்யா மரம், பூவு, அதுக்கண்டு வெத்தலை செடி, அந்த இதெல்லாம் இருக்குது. இந்த சைடு வந்தால் அழகாக, இந்த சைடு வந்து ஒரு நல்ல மரம், நல்ல பசேன்னு இருக்கும். இந்த மரம் அழகாக இருக்கும். இந்த இதில் ஃபோட்டோ எடுத்தால் செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கும். இப்படி ஒரு மரம் வச்சுட்டு, இந்த சைடு மாமரம் வீட்டை சுற்றி பின்னாடி எல்லாம் மாமரம் இருக்கா. அதுக்கு பக்கத்தில் வாழை மரம் இருக்குது, தென்னை மரம் எல்லாம்.